குட் ஈவினிங் சில்ட்ரன். நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல நம்ம இன்னைக்கு ஒரு நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ண போறோம். எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் தென் எலக்ட்ரிக் கரண்ட் பிசிக்ஸ் பார்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம இதுல பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டேர்முக்கு உண்டான ஃபர்ஸ்ட் லெசன், இதுக்கு முன்னாடி நம்ம மூணு லெசன் நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து ஃபர்ஸ்ட் டேர்முக்கு உண்டானது. ஸோ செகண்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் லெசன் அப்படின்னா பிசிக்ஸ் பார்ட்ல நம்ம மின்னூட்டமும் மின்னோட்டமும் அப்படிங்கிற ஒரு லெசன் தான் பார்க்க போறோம். ஓகே. ஸோ இதுல இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் சப் டாபிக் அப்படின்னு பார்த்தா மின்னூட்டங்கள் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம தலைப்புல பார்க்குறோம். மின்னூட்டம் மின்னோட்டம் அப்படின்னு சொன்னா என்னது? ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு பொருள்களையும் நாம் என்ன பண்றோம்? மெஷர் பண்றோம். அளவிடுவதற்காக லென்த்து, பிரெத்து, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்றோம்? லிட்டர், கிலோகிராம், இது மாதிரி நிறைய நம்ம வந்து எல்லா டேர்ம்ஸும் யூஸ் பண்றோம் இல்லையா? சேம் மேனர் இப்போ மின்னூட்டம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம்? இதே மாதிரி இதுல நம்ம ஒரு கான்செப்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நீளம், நிறை, காலம் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட். ஒவ்வொரு என்னது மெட்டீரியல்ஸும் எல்லாமே எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா ஆட்டம்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி மெட்டீரியல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம். அணு அப்படிங்கிற ஒரு பருப்பொருளால தான் என்ன ஆயிருக்கு, அது ஃபுல்லையும் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்? உருவாக்கியிருக்கோம். ஸோ இந்த ஆட்டம் அப்படிங்கிறதுல யாரெல்லாம் இருக்காங்க, ஆட்டம்ல யாரெல்லாம் இருக்காங்கங்கிறத நம்ம பேசிக்கா பார்த்துருக்கோம். புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். சரிங்களா? இத நம்ம இப்படிதான் சொல்லுவோம். ஸ்மால் லெட்டர்ல புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், இந்த மூணு சப்ஸ்டன்ஸால தான் என்ன ஆயிருக்கு, இந்த அணு அப்படிங்கிறது நமக்கு உருவாயிருக்கு. இந்த மூன்று பொருள்களும் நமக்கு எதுல இருப்பாங்க? ஆட்டம்ல இருப்பாங்க. சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ், ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சிறிய துகள்கள் போன்ற அமைப்புல இருக்கும். இதுல ஒவ்வொன்றுக்குமே நமக்கு என்னன்னு கேட்டா அதற்கு தகுந்த மாதிரி சார்ஜஸ் இருக்கும். அதுதான் பாசிட்டிவ் அண்ட் தென் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த நேர்மின் சுமை, மின் சுமையால் நமக்கு இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான மின் சுமைகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எலக்ட்ரான் என்ன மாதிரியான மின்னூட்டம் அதுல இருக்கு அப்படின்னு சொன்னா, எலக்ட்ரான்ல நமக்கு எதிர் மின்னூட்டமும், புரோட்டான்ல நமக்கு நேர் மின்னூட்டம் இருக்கும், நியூட்ரான்ல மின்னூட்டமே கிடையாது. சோ இந்த கான்செப்டும் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு பேசிக்கா படிச்சிருக்கோம். பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், நியூட்ரல், நியூட்ரானஸ், நியூட்ரல் சார்ஜ். ஓகே, அதுக்கு மின்னூட்டமே கிடையாது அப்படிங்கிற கான்செப்டும் நமக்கு தெரியும். ஸோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. மின்னூட்டம்ங்கிறது வேற, மின்னோட்டம்ங்கிறது வேற. மின்னூட்டங்களின் இயக்கமே நம்ம என்ன சொல்றோம்? மின்னூட்டம். அப்ப இதனுடைய இயக்கத்தை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மின்னோட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எலக்ட்ரிக் சார்ஜஸ், அது வந்து பாஸ் ஆகிற விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? எலக்ட்ரிக் கரண்ட். அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் பாஸ் ஆகிறதுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்கன்னு கேட்டா எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான் பாஸ் ஆகிறது தான் நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? எலக்ட்ரிக் சார்ஜ்ன்னு சொல்லுவோம். மின்னூட்டம் சொல்றது, அந்த மின்னூட்டம் பாய்ந்துதான் நமக்கு மின்னோட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு உருவாகுது. சோ இப்ப ரொம்ப ரொம்ப எசென்சியலான ஒரு எனர்ஜி அப்படின்னு கேட்டாலே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சோ இந்த லெசன்ல நம்ம எலக்ட்ரிக்கல் சார்ஜ்னா என்ன, அண்ட் தென் நமக்கு வந்து அதை எப்படி மெஷர் பண்றோம், சர்க்கியூட் எப்படி ஃப்ரேம் ஆகுது அப்படின்னு நிறைய கான்செப்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நம்ம பார்க்கிறது இந்த மின்னூட்டங்கள் அப்படின்னு சொல்ற எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படிங்கிறது தான். ஸோ சார்ஜ் அப்படின்னு சொன்னா எதுல என்னென்ன சார்ஜஸ் இருக்கு என்னங்கிற கான்செப்டும் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? ஒரு ஆட்டம் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும்? அதுல நமக்கு சென்டர் பார்ட், நியூக்ளியஸ் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? சென்டர் பார்ட்ல இருக்கக்கூடியது அணுக்கரு, நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ நியூக்ளியஸ் அப்படின்னு சொன்னா அதுல என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டும் நமக்கு தெரியும் இல்லையா? புரோட்டான்ஸ் அண்ட் தென் நியூட்ரான்ஸ். சோ புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கும்? நமக்கு சென்டர் பார்ட் ஆஃப் நியூக்ளியஸ். இதுல தான் நமக்கு புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இருக்கும். இங்க இருக்கக்கூடியது எலக்ட்ரான்ஸ். சோ இதற்கு என்ன சார்ஜ் சொல்லியிருக்கோம்? நெகட்டிவ் சார்ஜ். புரோட்டானுக்கு
பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ புரோட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன இருக்கும் நமக்கு? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். நியூட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடியதுல சார்ஜஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இதுதான் நமக்கு பேசிக் கான்செப்ட். அப்ப எவ்வளோ புரோட்டான்ஸ் அதுல இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இந்த ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும், சரி சமமாக இருக்கணும். சாரி, புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இது வந்து நமக்கு நியூட்ரல் அப்படிங்கிற ஸ்டேஜ் கொடுக்கக்கூடியது. நியூட்ரலா ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய புரோட்டான்களின் எண்ணிக்கையும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் அதை நடுநிலைப்படுத்தும். அந்த அணுவினை நமக்கு என்ன பண்ணுது, நடுநிலையோடு இருக்க செய்கிறது. சோ இதுதான் புரோட்டான் எண்ணிக்கை, எலக்ட்ரான்ஸ் எண்ணிக்கை. சோ எலக்ட்ரான்களினுடைய எண்ணிக்கை இரண்டுமே அந்த அணுவினை நமக்கு என்ன படுத்துது, சமநிலைப்படுத்துகிறது. இரண்டுமே சரிசமமாக நமக்கு இருக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இவங்க தான். இரண்டும் ஈக்குவலா இருந்தா அந்த அணுவினுடைய சுமை என்பது நடுநிலையாக இருக்கும். நியூட்ரல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் எப்ப நமக்கு உருவாகும் அப்படின்னு கேட்டா புரோட்டான்களின் எண்ணிக்கையும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும், சோ இந்த இரண்டுமே நமக்கு ஈக்குவலா இருந்தா ஆட்டம் நியூட்ரல். ஆட்டம் நியூட்ரலா இருந்தது அப்படின்னு சொன்னா எல்லா வேதி வினையிலையும் நம்மால ஈடுபட முடியுமா? அந்த அணுவாகப்பட்டது என்ன பண்ணும், வேதி வினையில ஈடுபடணும் அப்படின்னு சொன்னா ஸ்டேபிளா இருந்தது அப்படிங்கிற கான்செப்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ஈடுபடாது. அப்போ என்ன ஆகணும், அதுல அது ஸ்டெபிலிட்டி வந்து இருக்குன்னா அது ஸ்டெபிலிட்டியை நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணணும். அது ஆக்சுவலா எல்லாத்துலயுமே நம்ம ஆல்ரெடி இந்த கான்செப்ட் எல்லாம் பார்த்திருக்கோம். இனர்ட் கேசஸ் தவிர மீதி எல்லாத்துலயுமே எப்படி இருக்கும், எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை நமக்கு குறைவாக தான் இருக்கும், இல்ல அது சரியாக இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல அதுல நம்ம பார்த்திருக்கோம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ங்கிறது 2,8 அப்படிங்கிற நம்பர்ல இருக்கணும் இல்லையா? இப்போ புரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் நம்பர்ஸ் ஹியர். இப்போ நம்ம என்ன பண்றோம், இதுல ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது மின்னூட்டம் எவ்வாறு நேர் மின்னூட்டமோ எதிர் மின்னூட்டமோ பெறுகிறது எலக்ட்ரான்ஸ் அந்த அணு அப்படின்னு சொன்னா இதுதான். புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் இருக்கு, எலக்ட்ரான்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல நமக்கு 2 இருக்கு, செகண்ட் ஆர்பிட்ல நமக்கு 8 இருக்கணும் இல்லையா? 8க்கு பதிலா 7 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையில இருக்கு, 7 அப்படிங்கிற எண்ணிக்கையில இருக்கு. 2,7 ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணணும்னா வான்ஸ் ஒன் எலக்ட்ரான். அப்போ என்ன பண்ணும், ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளும். அப்போ ஒரு எலக்ட்ரான் ஏற்றுக்கொண்டால் அது என்ன ஆகும் கேட்டா எலக்ட்ரானின் எண்ணிக்கை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், புரோட்டானினுடைய எண்ணிக்கையும் எலக்ட்ரானினுடைய எண்ணிக்கையும் எப்படி இருக்கணும், சமமா இருக்கும்னு. அப்போ இது என்ன பண்ணுது, ஒரு எலக்ட்ரானை சேர்க்கும் பொழுது அதனுடைய சார்ஜ் நமக்கு என்ன ஆகும், நெகட்டிவாக மாறும். என்ன சார்ஜ், எலக்ட்ரானை ஏற்கும் பொழுது, ஏன்னா அதனுடைய நம்பர்ஸ் நமக்கு அதிகமாகிறது. அந்த அணு என்ன ஆகும் நமக்கு, ஆட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது நெகட்டிவ் சார்ஜ் எதிர் மின்னூட்டத்தை பெறும். எப்பொழுது ஒரு ஆட்டம் அதை அது என்ன பண்ணும், ஆட் பண்ணும் பொழுது. ஓகேயா? சோ அண்ட் தென் அப்போ நமக்கு பாசிட்டிவா மாறணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும், அடுத்து அதே கான்செப்ட் தான் நமக்கு இதுல இருக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் நமக்கு புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் இந்த எலக்ட்ரான்ஸ், ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, செகண்ட் ஆர்பிட்ல நமக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு அப்படின்னே நம்ம கான்செப்ட்ல எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா 2,8 அப்படின்னு சொன்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணும், வெளியேற்றிட்டு 2 அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல இருக்கும். ஆர் அதர்வைஸ் இப்போ அடுத்த ஒரு ஆர்பிட் இருக்கு அப்படின்னு நம்ம இமேஜ் பண்ணினா இதுல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இங்க ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அடுத்து கடைசி ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானின் எண்ணிக்கை அதுதான் அதனுடைய வேலன்சின்னு படிச்சிருக்கோம், இதுதான் மூவ் ஆகும். அப்ப 2,8,1 அப்படிங்கிற லெவல்ல இருக்கும்போது ஒரு எலக்ட்ரானை என்ன பண்ணும், இழக்கும். அப்போ ஒரு எலக்ட்ரான் இழக்கும் பொழுது என்ன ஆகுது, புரோட்டானின் எண்ணிக்கை நமக்கு மாறுபடும். இந்த இதுல நமக்கு சார்ஜ் என்னவா மாறுது,
பாசிட்டிவாக மாறும். சோ இந்த மின்னூட்டம் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்ப லேர்ன் பண்ணிட்டோம். ஹவு த எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் ஃபார்ம்டு, மின்னூட்டங்கள் எவ்வாறு உருவாகின்றன, ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரான்களின் இழப்போ எலக்ட்ரான்களின் ஏற்போ. எலக்ட்ரானை இழக்கும் பொழுது புரோட்டான் எண்ணிக்கை அதிகமாகும் நமக்கு, அப்போ அதுல பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு நேர் மின்னூட்டம். எதிர் மின்னூட்டம்னா ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும் பொழுது எலக்ட்ரானுடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ அதுல நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ திஸ் இஸ் த மெயின் கான்செப்ட். சோ ஹவு த ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எவ்வாறு இந்த பேசேஜ்ல நம்ம என்ன கொஸ்டின் இதுல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம், என்ன கொஸ்டின் உங்களுக்கு தோணுது அப்படின்னு கேட்டா, நம்ம எவ்வாறு நமக்கு இந்த இடத்துல நேர்மின் சுமையும் எதிர்மின் சுமையும் ஒரு அணுவாக இப்ப ஒரு அணுவுல நேர்மின் சுமை எதிர்மின் சுமை எவ்வாறு உருவாகிறது அப்படிங்கிற மாதிரி. ஓகேயா, அந்த ஒரு சார்ஜஸ் நமக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஹவு தே ஃபார்ம்ட் இன் அன் ஆட்டம் அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு இந்த பேராகிராஃப்ல நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் டாபிக் இந்த லெசன்ல ஒரு டாபிக் நம்ம என்ன பண்ணிட்டோம் கிளியரா. ஐ திங்க் இஸ் தட் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இஸ் தர் எனி டவுட்? மீன்ஸ் ஜஸ்ட் யூ ஆஸ்க் இம்மீடியட்லி. நம்ம அப்பப்ப நடத்தும் போதே கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இன்னும் ஈஸி. இந்தந்த பேராகிராஃப்ல நமக்கு இந்த சாப்டர் இப்ப புரியல அப்படிங்கும் போது கடைசியா நமக்கு யோசிச்சு கேட்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்பயே நீங்க தென் அந்தர் கேட்டுட்டா அதை நம்ம என்ன பண்ணிடலாம், அதற்கு உண்டான ஆன்சரை டெஃபினெட்லி வி வில் எக்ஸ்பிளைன். நெக்ஸ்ட் ஒரு டாபிக் மெஷரிங் எலக்ட்ரிக் சார்ஜ். இப்ப எலக்ட்ரிக் சார்ஜை எப்படி நம்ம மெஷர் பண்ண போறோம், ஒவ்வொன்னையுமே நமக்கு அளவிடுவதற்கு என்ன இருக்கு, ஏதாவது ஒரு அலகை நம்ம சொல்லுவோம் இல்லையா, யூனிட். அப்போ இதை எப்படி நம்ம மெஷர் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா கூலும் அப்படிங்கிற ஒரு டேர்மால தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். இது லெட்டர் சி, சிங்கிற எழுத்தால கூலும் அப்படிங்கிற அழகால நம்ம எதை மெஷர் பண்றோம், மின்னூட்டத்தை. மின்னூட்டம் அப்படின்னு சொன்னா என்னது, எலக்ட்ரிக்கல் சார்ஜ். எலக்ட்ரிக்கல் சார்ஜ எப்படி நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்னு கேட்டா கூலும் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்றோம். அதற்குண்டான எழுத்து சி அப்படிங்கிற லெட்டர். ஸோ த கூலும் வேர்ட் இஸ் ஸ்டார்டட் வித் லெட்டர் சி. ஓகே, ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், சி அப்படிங்கிற எழுத்தால மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்ப எலக்ட்ரான்ல ஜென்ரலாவே இதுல நமக்கு எலக்ட்ரான்களில் மின்னூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்காது. எலக்ட்ரான்களில் மின்னூட்டங்களின் அளவு அதனுடைய மதிப்புன்னு ரொம்ப குறைவா இருக்கும். சோ இப்ப எலக்ட்ரானினுடைய மின்னூட்டம், எலக்ட்ரானை நம்ம எப்படி டினோட் பண்றோம், இ அப்படிங்கிற ஸ்மால் இ லெட்டரால நம்ம டினோட் பண்றோம். அப்போ இதுல இதனுடைய நம்ம என்ன சொல்றோம், அதனுடைய மெஷர்மெண்ட் நம்ம அதனுடைய வேல்யூ அப்படின்னு சொன்னா E equal to 1.6 into 10 power minus 19 equal to 1.6 into 10 power minus 19 அப்படிங்கிற ஒரு மதிப்பு தான் எலக்ட்ரானினுடைய மதிப்பு. சோ எப்படி நம்ம அதை சொல்லணும், கூலும்னா சி அப்படின்னு நம்ம எழுதணும். அப்ப எலக்ட்ரானினுடைய மதிப்பு அதுல இருக்கக்கூடிய மின்னூட்டத்தின் அளவுனா 1.6 இன்ட்டு 10 மடங்கு -19 கூலும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதுல மின்னூட்டம் அப்படின்னு சொன்னா அதை நம்ம எந்த எழுத்தால மென்ஷன் பண்ணணும், இப்போ கூலும்ங்கிறத அதனுடைய அழகப்ப மின்னூட்டம் சொன்னா Q அப்படிங்கிற எழுத்தால நம்ம இதை குறிப்பிடலாம். அப்போ மின்னூட்டம் எலக்ட்ரானினுடைய மின்னூட்டம்னா நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப அதனுடைய மின்னூட்டத்திற்கு முழு மடங்காகவே இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படின்னா அதனுடைய ஃபார்முலா Q இஸ் ஈக்குவல் டு NE அப்படின்னு நம்ம இதை என்ன பண்ணலாம், எழுதலாம். Q ஈக்குவல் டு NE அப்படின்னு நம்ம இதை மென்ஷன் பண்ணலாம். சோ இப்போ நம்ம பிராக்டிக்கலா யோசிக்கும் போது என்ன மாதிரியான கூலும்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம், எப்படி எல்லாம் பயன்படுத்துறோம், மெஷர் பண்றோம்னா மைக்ரோ கூலும், நானோ கூலும், பிகா கூலும். சோ மைக்ரோ கூலும் அப்படின்னு சொன்னா மியூசி மைக்ரோ அப்படின்னு நம்ம எழுதலாம். நானோ கூலும் அப்படின்னு சொன்னா NC.
பிகா கூலும் அப்படின்னு சொன்னா பிசி. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஜென்ரலா நம்ம இப்போ இந்த மாதிரி மின்னூட்டங்களை அளப்பதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு டேர்ம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு வேல்யூ இருக்கு. 10⁻⁻6c அப்படிங்கிறது நம்ம மியூக்கு, 10⁻⁻6c அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம மைக்ரோ கூலும்க்கு உண்டானது. நானோ கூலும்னா 10⁻⁻9. 10⁻⁻9c நானோ கூலும். பிகா கூலும் 10⁻⁻12. இட் இஸ் an increasing order. நமக்கு எப்படி இருக்கு, ஏறு வரிசையில 6 9 12 மியூ என் பி. மைக்ரோ நானோ பிகோ. மைக்ரோனா ரொம்ப சின்னது, நானோனா அதை விட கொஞ்சம் பெருசு, பிகா அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதனுடைய நம்ம மதிப்பையும் நம்ம சொல்றோம். ஸோ நம்ம எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு, ஆட் ஆயிட்டே இருக்கு. ஸோ அதனுடைய மொத்தத்தினை நம்ம ஒரு பொருளுடைய மின்னூட்டம் அப்படின்னு சொன்னா அதனுடைய எல்லா மின்னூட்டங்களையும் நம்ம என்ன சொல்றோம், சேர்த்து நம்ம அதனுடைய அடிஷன் கூட்டுத்தொகைக்கு சமம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ இதுதான் இப்போ நம்ம மின்னூட்டம். எலக்ட்ரிக் சார்ஜ்னா எதனால நம்ம வந்து அந்த டேர்ம் யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்துறோம்னா கூலும் அப்படிங்கிற டேர்ம், அதனுடைய லெட்டர் சி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனுடைய லெட்டர் மின்னூட்டத்திற்கு உண்டான எழுத்து கியூ, ஈனுடைய வேல்யூ அப்படிங்கிறது. பட் நம்ம ப்ராக்டிக்கலா லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது மைக்ரோ நானோ பிகா. இந்த கான்செப்ட் தான் நம்ம இந்த மெஷரிங் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ், நம்ம மின்னூட்டத்தை எவ்வாறு அளவிடுவது அப்படிங்கிறதுக்கு. அப்ப 2 புள்ளி மின்னூட்டத்துக்கு நடுவுல ஏற்படக்கூடிய விசை அப்படின்னு சொன்னா நிலைமின்னியல் விசை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நியூட்டன்ஸ் தேர்ட் லா உடைய கான்செப்ட்ல தான் இதுவும் இதுல ஃபங்க்ஷன் ஆகுது. மின்னூட்டத்தில் ஏற்படுத்தக்கூடிய விசை என்பது இன்னொரு மின்னோட்டத்தோட விசைக்கு எதிர்வினையாக ஆப்போசிட்டா இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இல்லையா? அதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஒவ்வொரு விசைக்கும் எதிர்விசை உண்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது இந்த இடத்துல நமக்கு அப்ளிகபிள் ஆகுது. நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம சொல்றது, அடுத்தது நம்ம எலக்ட்ரிக் சார்ஜஸ் பார்த்தோம், மெஷரிங் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ், அண்ட் தென் இஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னா மின் விசை. மின் விசை அப்படின்னு சொன்னா அதனுடைய நமக்கு வந்து எவ்வாறு அது செயல்படுகிறது அப்படிங்கிறது இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு விசை அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ், இந்த டேர்ம் தமிழ்ல மின் விசை அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னா, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னு சொல்லும் போது எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம 2 வகையா பிரிச்சிருக்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், பாசிட்டிவ் அண்ட் தென் நெகட்டிவ் அப்படின்னு 2 விசைகள். எதிர்மின்னூட்டம் நேர்மின்னூட்டம் அப்படின்னு சொல்லி 2 மின்னோட்டங்கள் பார்த்தோம் இல்லையா? அது போல இந்த இடத்துல மின் விசை அப்படின்னு சொன்னா நம்ம மின்னூட்டங்களுக்கு அது இடையே நடைபெறக்கூடிய அந்த விசையை தான் நம்ம சொல்றோம். ஒன்னு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், இன்னொன்னு ரிப்பல். ரெண்டுமே என்னது, எதிரெதிராக இருக்கக்கூடியது தான். இப்போ இந்த கான்செப்டும் நமக்கு எல்லா இடத்துலயும் நம்ம படிச்சிருக்கோம், அட்ராக்டிவ் அண்ட் தென் ரிப்பல்சிவ். எப்படி இந்த அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்லயும் படிச்சிருக்கோம். நேர் என்னது, எதிரெதிர் நேர், இந்த 2 கான்செப்ட் தான். சோ பிளஸ் அண்ட் பிளஸ் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், நமக்கு ரிப்பல் பண்ணக்கூடிய விஷயம் இல்லையா? நெகட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொன்னாலும் ரிப்பல் பண்ணும். ஏன்னா ஒரே மாதிரியான நமக்கு மின் விசைகள். எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸஸ் ஆர் சேம் சார்ஜர், பாசிட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் ரிப்பல்சிவ். ரெண்டுமே என்னது நமக்கு ரிப்பல்சிவ். ஆன் பிளஸ் அண்ட் தென் மைனஸ், ஆப்போசிட் சார்ஜஸ். பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு சொன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இல்லையா? அந்த ஃபோர்ஸை நம்ம என்ன பண்றோம், 2ஆ டிவைட் பண்ணிக்கலாம். ஒன் இஸ் ரிப்பல்சிவ், another one is attractive. when that attractive force is come means the opposite charges, நேர்மின் சுமையும் எதிர்மின் சுமையும் கொண்ட ஒரு
பொருளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். The force existing between the charges is called as electric force. அப்ப இரண்டு நமக்கு மின் விசை அப்படின்னு சொன்னா மின்னூட்டங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு விசையை தான். இப்ப இது ரெண்டுக்கும் நடுவுல என்ன நடக்குது, ஒரு விசை நமக்கு கிடைக்குது, அட்ராக்ஷன் அப்படின்னு. இங்க நமக்கு என்ன நடக்குது, ரிப்பல்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன். சோ ரெண்டு மின்னூட்டத்துக்கும் நடுவுல ஏதோ ஒரு விஷயம் அந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அதை தான் நம்ம என்ன சொல்லி இருக்கோம், மின் விசை. அது எதிர்மின் விசையாவும் இருக்கலாம், நேர்மின் விசையாவும் இருக்கலாம். சோ அதை பத்தி நமக்கு பாதர் பண்ணக்கூடாது. பட் ஏதோ ஒரு விஷயம் அந்த இடத்துல நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ், நமக்கு அட்ராக்ஷனோ ரிப்பல்ஷனோ நடக்குது. சோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ இதை தான் நம்ம ரிப்பல்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஆஸ் வெல் அஸ் நமக்கு அட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னது, எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படின்னு சொன்னா என்னங்கிற கான்செப்ட் லேர்ன் பண்ணினோம். அண்ட் தென் மெஷரிங் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் என்ன அப்படிங்கறது லேர்ன் பண்ணோம். தேர்ட் ஒன் இஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இஸ் a பேசிக் கான்செப்ட். ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு, ஒன்னு அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன். நமக்கு என்ன ஆகும், ஒன்னு விலகல் அடைவது, ஒன்றை ஒன்று என்னது, நமக்கு ரெண்டு மின் விசை இருக்குன்னு பார்த்திருக்கோம். ஒன்னு கவர்ச்சி விசை, இன்னொன்னு நமக்கு விலக்கு விசை. கவர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நம்ம அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம், கவர்ச்சி விசை அப்படிங்கிறது. ரிப்பல்சன் அப்படின்னு சொல்லும்போது விலக்கு விசை அப்படின்னு சொல்லலாம். இந்த இரண்டு விசைகள் எவ்வாறுன்னு சொன்னா, எதிரெதிர் மின்னூட்டங்கள் நமக்கு கவர்ச்சி விசைன்னு சொல்லுவோம். ஒரே மாதிரியான விஷயம் அப்படின்னு சொன்னா இதை தான் நம்ம விலக்கு விசை அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கான்செப்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா என்னது, நம்ம எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது பார்த்தோம், மின்னூட்டம் அப்படிங்கறது பார்த்தோம். எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆறதுனால தான் நமக்கு மின்னூட்டம், மின்னூட்டத்தால தான் மின்னோட்டமும் வருது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. வாட் இஸ் மீன் பை ஃபீல்டு? ஃபீல்டு அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு விஷயம் அந்த இடத்துல நமக்கு இப்ப எஜுகேஷனல் ஃபீல்ட் சொல்லுவோம், பிசினஸ் சொல்லுவோம், அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீல்டு. ஃபீல்டுன்னு சொன்னா பகுதி அப்படிங்கிற கான்செப்ட் தான் இல்லையா? தமிழ்ல என்ன சொல்றோம்னு கேட்டா மின்புலம். மின்புலம்னா நம்ம இந்த இடத்துல ஏதோ ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் வரும் பொழுது அந்த இடத்துல மின்னூட்டங்கள் அப்படிங்கிறது நடக்குது. ஒருத்தரை ஒருத்தர் நமக்கு விளக்குகிறார்களா அல்லது கவர்ச்சி அடைகிறதா அப்படிங்கும்போது அந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், அந்த கான்செப்டை புரிஞ்சுப்போம். அப்ப மின்னூட்டத்தை சுற்றி மின் விசை அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்கும். மின் விசை அப்படிங்கறத நம்மளுக்கு என்ன உணரணும், மேக்னெட்டிக் கான்செப்ட் அப்படின்னு சொன்னா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஆர் அட்ராக்டட் த அயன் மெட்டீரியல்ஸ் ஆர் அட்ராக்டட் த மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். அப்போ ஒரு காந்தம் என்ன பண்ணும், இரும்பு பக்கத்துல போனா அட்ராக்ட் பண்ணுது. அப்ப அந்த இடத்துல காந்த விசையாகப்பட்டது நமக்கு செயல்படுகிறது அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், பிராக்டிக்கலா அதை ஐடென்டிஃபை பண்றோம். காந்த விசை அப்படிங்கிறது எப்போ இரும்பு பொருள்கள் நம்ம சொல்றோம். அயன் மெட்டீரியலை நம்ம ஒரு காந்தத்து பக்கத்துல கொண்டு போனா என்ன ஆகும், ஈஸியா ஒட்டிக்கும். இதுதான் மேக்னட், இதுதான் ஒரு இரும்பு ஊசி. இந்த ஊசின்னு சொன்னா ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல வரும்போது டக்குன்னு என்ன ஆகும், இது மேல அட்டாச் ஆகும். அப்ப அதுதான் என்னது, அந்த இடத்துல காந்த விசைங்கிறது இருக்குங்கிறத நம்மளால என்ன பண்றோம், பிராக்டிக்கலா கண்ணால நம்மளால பிசிக்கலா உணர முடிகிறது. அது போல மின் விசை, மின்னூட்டத்தை சுற்றி ஒரு விசை இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், அந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. அந்த மின் புலம்ங்கிறது மின் விசையை உணரக்கூடியது. சோ அதை நம்ம எப்படி பேசிக்கா நம்ம அதை மென்ஷன் பண்றோம், டினோட் பண்றோம்னு சொன்னா நேராக ஒரு கோடுகள், வளைந்த ஒரு கோடுகள், அதுல என்ன இருக்கும், நம்ம ஆரோ மார்க் அப்படிங்கறத நம்ம அந்த இடத்துல எந்த திசை நோக்கி அது நகர்கிறது எவ்வாறு அப்படிங்கிறதுக்காக அந்த அம்புக்குறி அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணணும். இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். அப்ப மின் விசையை நாம் என்ன பண்றோம், மின்
புலத்தினுடைய திசையை நம்ம அதுல காமிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த அம்புக்குறி ஆரோ மார்க் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். தோ இதுதான் சென்டர் பார்ட் சொன்னா இதை சுற்றி நமக்கு மின்புலம் இருக்கு. மின்புலம் எவ்வாறு இருக்கிறது, அட்ராக்ஷனா ரிப்பல்ஷனா எப்படிங்கிறத பொறுத்து அந்த அம்புக்குறி என்பது நமக்கு என்ன ஆகும், மாறுபடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ இதுதான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், இதனுடைய டைரக்ஷன். நமக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட நம்ம குறிக்கக்கூடிய ஒரு டைரக்ஷன், அதற்குண்டான ஒரு சிம்பல் அடையாளம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ இதுக்கு உண்டான கான்செப்ட் என்னன்னு கேட்டா, இந்த மின் கோடுகள்ங்கிறது ஓரலகு நேர்மின்னூட்டத்துல மின்புலம் இருக்கு, அது எவ்வாறு நகர்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், இந்த டைரக்ஷன் வளைவாகவோ அல்லது நேர்கோடுகளாகவோ நம்ம பண்றோம். இது ஒரு இமேஜினேஷன் ஃப்ரேமிங் தான். சரியா? அப்ப நேராக தனியாக இருக்கக்கூடிய ஒரு மின்னோட்டத்துல எப்படி இருக்கும் நமக்கு அதனுடைய கோடுகள் அப்படின்னு சொன்னா, அந்த மின்விசை கோடுகள் அப்படின்னு சொன்னா நமக்கு வெளிநோக்கி இருக்கக்கூடியது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிம்பல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது என்ன மின்னோட்டம், நேர் மின்னோட்டத்துல இந்த மாதிரி இருக்கக்கூடியது பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கக்கூடியது. ஓகே, நேர் மின்னோட்டத்துல நம்ம இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம எப்படி இருக்கும், அந்த இடத்துல ஃபுல்லுமே இந்த மாதிரி வளைவாக இருக்கக்கூடியதுல வெளிப்பகுதியை நோக்கி இருக்கும். எதிர்மின்னோட்டம் அப்படின்னு சொன்னா அது என்ன மாதிரி இருக்கும்னா, இந்த மாதிரி டைரக்ஷன்ல அதை நோக்கி வரக்கூடிய அமைப்புல இருக்கும்னு எடுத்துக்கலாம். அப்ப ஓரளவு நேர்மின்னோட்டத்தால உணரக்கூடிய ஒரு விசை அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த மின்புலம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட் இஸ் மெஷரிங் அ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆஃப் அ யூனிட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்றோம். பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும், டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதுல நமக்கு அந்த நெகட்டிவ் ஃபீல்ட் அப்படிங்கிறதும் என்ன ஆகும், அந்த ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல என்ன பண்றோம், நம்மளால உணர முடியும். அந்த அம்புக்குறியை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், அதை நம்ம வந்து டினோட் பண்றோம். சரிங்களா? சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு உண்டான டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா, அட் அ பாயிண்ட் the measure of force acting on a unit of positive charge placed at the point அப்படின்னு சொல்றோம். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு உண்டான ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ இந்த ஒரு விஷயத்துலதான் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன, மின்புலம் அப்படிங்கிற கான்செப்ட் என்னங்கிறது பார்த்துட்டோம். சோ இஸ் தட் கிளியர்? ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னா என்ன, அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் வந்து எப்படி அதை மெஷர் பண்றோம் அப்படிங்கிறது, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிக் சார்ஜஸ், சாரி, அண்ட் தென் ஹவு டு வி மெஷர் த எலக்ட்ரிக் சார்ஜஸ், அண்ட் தென் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பாசிட்டிவா நெகட்டிவா பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொன்னா மின்புலம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொன்னா மின் அழுத்தம். பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு நம்ம எனர்ஜியில ஒன் ஆஃப் த எனர்ஜி எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? அப்ப அழுத்தம் அப்படின்னு சொல்றதுதான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற கான்செப்ட். மின் அழுத்தம். சோ மின் அழுத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ மின்னூட்டம் பாய்கிறது அப்படின்னு சொன்னா வந்து அந்த அழுத்தம் நம்ம அதுல வந்து ஃப்ரேம் ஆகுது. சோ இப்ப எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு. சோ கவர்ச்சியோ அல்லது விளக்கமோ ரெண்டுமே நமக்கு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இல்லையா? சோ அது நம்ம வந்துட்டு ரிப்பல்ஷன் ஆர் அட்ராக்ஷன் ரெண்டும் இருக்கும். ஆனா அதே நிலையில நம்ம அப்படியே இருக்கான்னு கேட்டா, ஒரு மின்னோட்டத்தை சுற்றி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறதும் இருக்கும், மின் புலம் அப்படிங்கிறதும் நமக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால என்ன பண்ண முடிஞ்சது, நம்ம அதை ஃபீல் பண்ணோம். இதுல இருக்கக்கூடிய மின்னோட்டம் அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணும், ஏதாவது ஒரு ஃபோர்ஸ கண்டிப்பாக அது வந்து ஃபீல் பண்ணும். அந்த மாதிரி நமக்கு வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும், அந்த மின்னூட்டத்தினுடைய விசையை உணரக்கூடியதாக இருக்கும். அதை வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம், அந்த மின் அழுத்தம் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு வந்து உருவாகுது. அப்ப எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்ற கான்செப்ட் என்னன்னு கேட்டா, நமக்கு நம்ம அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறதும் நமக்கு இருக்கு, எலக்ட்ரிக் சார்ஜும் நம்ம ஃபீல் பண்ணினோம். அண்ட் தென் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறதும் நம்மளால உணர முடிஞ்சது. ஓகே, ஃபீல்ட் சார்ஜ்னா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்,
ஃபீல்டுன்னு நம்ம சொல்லும் பொழுது என்ன ஆகும், அந்த இடத்துல மின் புலம், அதை சுற்றி நமக்கு ஒரு மின் புலம்ங்கிறது உருவாகிறது அப்படிங்கிறதும் நம்மளால என்ன பண்ண முடிஞ்சது, நம்ம உணர முடிஞ்சது. ரெண்டையுமே அந்த இடத்துல நம்ம ஈஸியா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல நமக்கு அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறதும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் கிரியேட் ஆகிறதும் ஒன்று. அதே போல சார்ஜஸ் உடைய ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னா ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். there is a work done on the charges to keep them together. so இதனுடைய ரிசல்ட் தான் நம்ம சொல்றது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன அதனுடைய கான்செப்ட்னா ஒர்க் டன் ஆன் a unit positive charge to bring at the point against all the electric forces அப்படிங்கிறது தான் இதனுடைய நம்ம எப்படி நம்ம வந்து அந்த மின் அழுத்தம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னு சொன்னா மின்னோட்டங்களை நம்ம நிலைநிறுத்தி நம்ம செய்யும் பொழுதுதான் அந்த வேலையை நம்ம செய்யறோம். அதனால உருவாக்கப்பட்ட அந்த ஒரு விசை, அந்த இடத்த விளைவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம மின் அழுத்தம் சொல்றோம். எல்லா மின் விசைகளுக்கும் எதிராக ஒரு நேர் மின்னூட்டம் அப்படிங்கிறது ஒரு புள்ளிக்கு நம்ம கொண்டு வரோம் இல்லையா. அதை செய்யறதுக்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஃபோர்ஸ், ஒரு ஒர்க் டன் பீரியட், அதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வேலை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் மின் அழுத்தம் சொல்றது. எல்லா மின் விசைகளுக்கும் எதிராக நமக்கு நேர்மின்னூட்டம் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கறத கொண்டு வரோம்ல, அந்த வேலைய ஒரு பெஞ்சை நான் நகர்றேன், அதற்கு நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். ஒரு எக்ஸாம் நம்ம வந்து அட்டன் பண்ண போறோம், அதுல நம்ம சக்சஸ் ஆகணும்னு சொன்னா அதுக்கு நான் நல்லா படிச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி நான் மார்க்க அச்சீவ் பண்ணினேன், அதுக்கு நான் எடுத்துக்கொண்ட வேலை. அது போல ஒரு நேர் மின்னூட்டத்துக்காக அதை கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் செய்யக்கூடிய அந்த ஒரு வேலை தான் இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது சார்ஜ் எப்படி உருவாகுது, ஃபீல்டு எப்படி உருவாகுது, எல்லாமே பார்த்தோம். அப்ப அந்த இடத்துல நமக்கு அந்த என்ன பண்ண போறோம், அந்த சார்ஜஸை நம்ம கொண்டு வரணும், மின் விசையை எலக்ட்ரிக் ஃபோர்ஸை கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி அப்படிங்கிறது தான் இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஓகே, ஸோ வாட் இஸ் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நமக்கு மின்னழுத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது என்ன ஆகும், நமக்கு அந்த இடத்துல நமக்கு ஃபோர்ஸ் சேஞ்சஸ் ஆகும். மின்னழுத்தம் குறைஞ்சா நமக்கு நெகட்டிவ் சார்ஜ், மின்னழுத்தம் அதிகமாகும் பொழுது நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் சொல்லலாம். ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் சொன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது நமக்கு ஃப்ரேம் ஆகும். ஸோ இதனுடைய அடிப்படையில தான் நமக்கு இது வேலை செய்யும். எலக்ட்ரிக் ஃபீல்டை டிபெண்ட் பண்ணி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும் அல்லது டிக்ரீஸ் ஆகும், அது பாசிட்டிவா அல்லது நெகட்டிவா அப்படிங்கறது அதை தான் நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்துல நம்ம உருவாக்குறோம். சரிங்களா. சோ வாட் இஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் சொல்லலாம், மின்புலம் சொல்லும் பொழுது வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அது எவ்வாறு நம்ம வந்து கிரியேட் பண்றோம், என்னது நேர் மின்னூட்டம் எதிர் மின்னூட்டம், அது எந்த மாதிரியான டைரக்ஷன்ல நமக்கு ஆரோ மார்க் மென்ஷன் பண்றோம் இதை எடுத்துக்கலாம். அண்ட் தென் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், நம்ம மின் விசை அப்படின்னு சொன்னா அது எத்தனை வகை, பாசிட்டிவ் நேர் மின் விசை எதிர் மின் விசை அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அண்ட் தென் மின்னூட்டம்னா என்னது, எவ்வாறு மின்னூட்டம் என்பது உருவாகிறது, அதுல நமக்கு வந்து எலக்ட்ரான்களை நீக்கினால் என்ன உருவாகும், எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டால் என்ன உருவாகும், மின்னூட்டத்தை எவ்வாறு நம்ம கணக்கிடுறோம், பிராக்டிக்கல் லைஃப்ல எதெல்லாம் நம்ம அதை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஸோ நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ணக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம என்ன பண்ணலாம், சாதாரண எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ஒவ்வொன்றுலையும் நமக்கு இதே மாதிரி நிறைய விஷயங்கள் புரியும். டிவி பக்கத்துல நம்ம கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், ஒரு ஃபோர்ஸ் அந்த இடத்துல இருந்து வெளியில வருது அப்படிங்கறதெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளுடைய கைகள்ல அந்த இடத்துல நமக்கு வெளியில வர முடியும். ஏன்னா நம்மளால ஃபீல் பண்ண முடியும். கிட்ட நீங்க கொண்டு வச்சு பாருங்க அந்த இடத்துல என்ன வருது, எப்படி நம்ம வந்து ஹீட் எல்லாம் நம்மளால ஃபீல் பண்ண முடியுதோ அதே போல இந்த இடத்துலயும் இந்த மாதிரி டிவி பக்கத்துலயோ அல்லது மொபைல் போன் அப்படின்னு சொன்னா அது எல்லா இடத்துலயும் அந்த மின் அலைகள் அப்படிங்கறதெல்லாம் உருவாகிறது அப்படிங்கறது பார்க்கலாம். அதை நம்ம பிராக்டிக்கலாவும் ஃபீல் பண்ணவும் முடியும். சரிங்களா. சோ இன்னைக்கு இப்போ பார்த்த இந்த கான்செப்ட் எல்லாத்திற்கும் உண்டான ஒரு சிமுலேஷன். சோ என்னென்ன டாபிக்ஸ் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு, ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தது நம்ம இந்த மின்னோட்டம் அப்படிங்கிறது தான் இல்லையா. இதுதான் லெசனுடைய டாபிக், எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட். சோ அதுதான் டைட்டில் ஆஃப் த லெசன்.
இல்லைங்களா? ஸோ டைட்டில் ஆஃப் த லெசன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பார்த்திருக்கோம், அதுல நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ இதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது. எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்றது இதுதான் இல்லையா? நேர்மின்னூட்டம் எதிர்மின்னூட்டம் இருக்கு எவ்வாறு, அதனுடைய சைன் எவ்வாறு நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் மெஷரிங் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வாறு நம்ம உருவாக்குறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுல இருக்கக்கூடியது ஆப்ஷன் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி ஃப்ரேம் ஆயிருக்கு, அதுல எவ்வளோ வோல்டேஜ் கரண்ட் இருக்கு, அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிற எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம், இதுல பார்க்க போறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் சொன்னா இதுல இருக்கக்கூடியதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ என்னது நமக்கு இப்ப இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் தென் திஸ் இஸ் சென்சார் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இதுல எவ்வளோ வேல்யூ இருக்கு, 4.59 நமக்கு வந்து என்னது வோல்ட் பை மீட்டர், அந்த அளவுக்கு நமக்கு சார்ஜ் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு பார்த்தோம். அதை எப்படி நம்ம வந்து மெஷர் பண்றோம்னு சொன்னோம், இந்த மாதிரி அம்புக்குறியில மெஷர் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது எப்படி நமக்கு அம்புக்குறி இருக்கு, நெகட்டிவ் அப்படிங்கிறதுல நமக்கு எப்படி அம்புக்குறி இருக்கு. ஸோ பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம பார்த்த அதே அந்த கான்செப்டுக்கு உண்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொண்ட சிமுலேஷன். புரியுதா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஆரோ மார்க் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃப்ரேம் பண்ணி தான் அதை என்ன பண்றோம், குறிப்பிடணும் அப்படிங்கறதும் பார்த்தோம். இமேஜினரி லைன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, திஸ் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இதுதான் நம்ம சொல்லக்கூடிய அந்த மின் புலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அடுத்த ஒரு கான்செப்ட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். இதுல நிறைய நான் எடுத்துக்கலாம், பிளஸ் அண்ட் பிளஸ் எடுத்துக்கலாம், மைனஸ் அண்ட் மைனஸ். எத்தனை பிளஸ் என்ன பண்ணியிருக்கோம், பாசிட்டிவ் பாசிட்டிவ் சார் ரிப்பல், இரண்டுமே ரெண்டு அம்புக்குறியும் பாருங்க எப்படி இருக்கு நமக்கு எதிரெதிராக. ஏய் உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல போடா அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லுது, எதிரெதிராக விலகி செல்கிறது. சோ ஹியர் சி, ரெண்டு அம்புக்குறியுமே நாலும் என்ன பண்ணுது நமக்கு வந்துட்டு ஃபுல்லும் இதுவுமே நமக்கு வந்து என்ன ஆகுது, ரெண்டும் நெகட்டிவ் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ நெக்ஸ்ட் ஒன் பாசிட்டிவ் பக்கத்துல நான் என்ன பண்றேன், நெகட்டிவ் நான் எடுத்துட்டு போறேன். சோ ஹியர் பாருங்க என்ன ஆகுது, ஒன்றுக்கொன்று நமக்கு இணைகிறது. இந்த இது ரெண்டு அம்புக்குறியும் பாருங்க எப்படி இருக்கு. சோ எதிர் எதிர் விசைகள் இப்போ ரெண்டுமே என்ன ஆகுது, இணைகிறது. அப்ப ஒரே மாதிரியாக இருப்பது விலகல் அடைகிறது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அது நெகட்டிவாவும் இருக்கலாம் பாசிட்டிவாவும் இருக்கலாம். சோ இப்ப இதனுடைய அளவு என்ன அப்படிங்கிறது தான் இதுல வந்து நான் சென்சார் சொல்லக்கூடியது. இதுல எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்றது தான் இந்த எத்தனை வோல்ட் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். சோ இப்ப நம்ம செகண்ட் கான்செப்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, மின்புலம்னா என்னது, எப்படி அம்புக்குறியோடு அதுல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் இதுல புரிஞ்சுது. நெக்ஸ்ட் நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், ஆப்போசிட் ஆப்போசிட் அப்படிங்கிறது என்ன ஆகும், அட்ராக்ஷன், சேம் அப்படிங்கிறது ரிப்பல்ஷன் அப்படிங்கிற கான்செப்டை ஈஸியா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரெண்டுமே என்ன இருக்கு, நேர்மின்னோட்டத்தோட இருக்கிறதுனால பாசிட்டிவ் சார்ஜ் அப்போ என்ன ஆகுது, விலகல் அடையும். பிளஸ் அண்ட் மைனஸ்ங்கும் போது ரெண்டு அம்புக்குறியும் என்ன ஆகுது, ஒன்றோடு ஒன்று இணைகிறது அப்படிங்கிறது ரெண்டாவது கான்செப்ட் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் ஒன்னு பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் அப்படின்னு சொன்னா நம்ம இதுதான் ஈக்வி பொட்டன்ஷியல், எந்த அளவுக்கு மின்புலம் உள்ளது அப்படிங்கிறது தான். சோ இப்ப பாருங்க இந்த அளவுக்கு என்ன இருக்கு, அந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற ஒரு அளவு, எந்த அளவுக்கு நமக்கு வந்து மின் அழுத்தமாகப்பட்டது இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணதான் இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர்ல ஒரு சர்க்கிள் இதனை சுற்றி உருவாகி இருக்கக்கூடியது. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னா சர்டன் பீரியட் ஓரளவு தான், ரொம்ப தூரத்துல வச்சிருக்கக்கூடிய இரும்ப நம்ம வந்து ஆணியை அட்ராக்ட் பண்ணோம்னா பண்ணாது, கிட்ட கொண்டு போனாதான் அதனுடைய காந்த விசை எந்த அளவுக்கு இருக்குமோ. அது போல மின் புலத்தினுடைய நமக்கு மின் அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த அளவு இருக்கும் அப்படிங்கிறது, இதையும் நம்ம இந்த இடத்துல எவ்வளோ அப்படிங்கறதும் மென்ஷன் பண்ணலாம். சோ இதை நான் வந்து எரைஸ் பண்ணிடுறேன். எரைஸ் பண்ணிட்டு
நெக்ஸ்ட் இப்போ இந்த இடத்துல நான் இதை வந்து மூவ் பண்ண போறேன். இப்போ இங்க உருவாகி இருக்கக்கூடிய மின்புலத்தின் அளவு எவ்வளவு? சோ அதுக்கு தகுந்த மாதிரி வோல்டேஜும் இதுல சேஞ்ச் ஆகும் பாருங்க இந்த இடத்துல. ஸோ இந்த நமக்கு இங்க உருவாக இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் எவ்வாறு, நமக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எப்படி நமக்கு இதுல உருவாகி இருக்கிறது, மின்னழுத்தம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம பார்த்த 3 கான்செப்டுக்கு உண்டான ஒரு சரியான எக்ஸ்பிளனேஷன் கொண்ட ஒரு சிமுலேஷன். ப்ராக்டிகலி விஷுவலி we can see and able to understand this topic very clearly. Is it ஸ்டூடெண்ட்ஸ்? கண்டிப்பா நம்ம படிச்ச எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னா என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா என்ன, இந்த 3 கான்செப்டுக்குமே நமக்கு இந்த ஒரு சிமுலேஷன் அப்படிங்கிறது நமக்கு விளக்கம் கொடுத்துருக்கு. புரியுதுங்களா? மின் புலம்னா என்னது, மின் விசைனா என்ன, மின் அழுத்தம் எவ்வாறு அளவிடுகிறோம். இப்போ இதுதான் நம்ம மின் புலம் அப்படிங்கிறது. நம்ம மின்னோட்டத்தை சொல்லி இருக்கக்கூடிய ஒரு மின் விசையை உணர்த்தக்கூடிய அம்புக்குறி தான் மின் புலம் அப்படின்னு சொல்லி இருக்கோம். அதை நம்ம வந்து மின் விசை அப்படின்னு சொன்னா நேர்மின் விசை, எதிர்மின் விசை அப்படின்னு பார்த்தோம். இரண்டு ஒரே மாதிரியான நமக்கு மின்னூட்டம், நேர் மின்னோட்டமே இருந்தா என்ன ஆகும், அது விலகல் அடையும். எதிரெதிர் மின்னூட்டமாக இருந்தால் ஒன்றை ஒன்று கவரும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் மின் விசைங்கிறது. அடுத்தது இந்த மின் அழுத்தம் அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். மின் அழுத்தம்ங்கிறது மின் விசைகளுக்கு எதிராக ஒரு மின்னூட்டத்தை நம்ம குறிப்பிட்ட புள்ளிக்கு கொண்டு வர செய்யறதுக்கு உண்டான ஒரு வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட். ஸோ அதையும் நம்ம எவ்வாறு வேல்யூ பண்ணலாம், இதுல போகக்கூடிய அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் எவ்வளவு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த சென்சார் வச்சு யூஸ் பண்ணி மெஷர் பண்றோம். ஸோ இந்த சிமுலேஷனால நம்ம இன்னைக்கு பார்த்த எல்லா கான்செப்டுமே தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க இப்பயே கூட இதுல இருக்கக்கூடிய ஏதாவது டவுட்னா நீங்க கேளுங்க, கிளாரிஃபை பண்றேன். வீட்டுக்கு போய் கண்டிப்பா படிச்சு பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான பேசிக்கான கான்செப்ட் இது. ஓகேயா? ஸோ டவுட் இருந்தா நெக்ஸ்ட் வீக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை கிளாரிஃபை பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.